மேம், இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்ல, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். So this is not the time. அந்த கொஸ்டினுக்கான மேடை இது கிடையாது. படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும். தமிழ் சினிமால இப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பத்தி சொன்னாங்க. தமிழ் சினிமால பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கறாங்களா? இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா? அது எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அது எந்த வகையில சொல்றீங்க? ஹீரோக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் படத்துல எப்பயுமே இருக்கும். ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு கேட்கிறேன். எனக்கு ஐ டோன்ட் நோ. இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியா ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். பரத் சார் சொல்லுங்க சார். இங்க இருந்து பாக்குறப்போ நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பிரஸ் மீட்லாம் கலந்துருப்போம். ஆனா இவ்வளவு ஹீரோயின்ஸ் மேடையில இருக்க மாட்டாங்க. வெறும் ஆம்பளைங்களே உள்ள மீட்டிங்லாம் பார்த்திருக்கோம். இவ்வளவு ஹீரோயின்ஸ் இங்க இருந்து பாக்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. படத்துல நடிச்ச உங்களுக்கு எப்படி இருந்தது? நடிச்சது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க. இது வந்துட்டு 4 கதை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால 4 கதையோட மொத்த ஹீரோயினும் இங்க இருக்காங்க. ஆனா நான் நடிச்சது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான், சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான். ஆமா, நான் இல்ல இவங்களோட காம்பினேஷன் இருக்கு. அஞ்சலி அவங்களோட இருந்தது, பட் இவங்க மேடமோட இல்ல. மற்றபடி பவித்ரா லட்சுமி அவங்களோட இல்ல. பட் ஆனா இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் விமன் எம்பவர்மெண்ட் நிறைய இருக்கு இந்த படத்துல. நிறைய விமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல. சோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் நடிச்சது ஒரு ஹீரோயினோட தான். அதே மாதிரி பரத் சார், உங்க இளமையோட ரகசியம் சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து 31 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கேன். ஆனா கிழவனாவே மாறிட்டேன். நீங்க 21 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க. அது எப்படி? இல்ல சார், ரொம்ப ஹாப்பி. இங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் சார். நான் ரொம்ப பேராசை கிடையாது. சினிமால நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சது. இப்போ நீங்க கூட எல்லாமே ஆகலாம். இப்போ கிழவன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கேப்டன், உங்களுக்கு ஒரு கேள்வி. மேடையில வந்து மேடத்துக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டீங்க. பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளவு கொடுத்தோன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல. அதெல்லாம் தனியா பேசிக்கலாம்.